வணக்கம். மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸின் மூலமாக செயற்கை நுண்ணறிவு பாடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் நாம் பிளானிங் என்பதை பற்றி சற்று விரிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிளானிங்கை பற்றி இதற்கு முந்தைய காணொளியில் கூட சில பிளானிங்களை பற்றி நீங்கள் கற்றிருப்பீர்கள். இந்த காணொளியில் குறிப்பாக 2 பிளானிங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒன்று ஹைராரிக்கல் பிளானிங், அதாவது அடுக்குமுறை திட்டமிடல். மற்றொன்று ரியாக்டிவ் பிளானிங், அதாவது எதிர்வினை திட்டமிடல். இதை பற்றி நாம் சற்று விரிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் பிளானிங் என்றால் என்ன? பிளானிங் என்பது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை அடைய சிந்தித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல செயல்களை முறையாக அமைப்பதுதான் திட்டமிடல் ஆகும். அதாவது நம் அன்றாட வேலைகளில் நாம் தினம் பல பிளான்களை செய்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டாக காலையில் நாம் எந்திரித்து காலேஜுக்கு செல்லணும் அப்படிங்கிறதே ஒரு பிளானிங் தான். அதுக்கு நாம் நிறைய திட்டமிடுவோம். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு பேக்லாம் பேக் பண்ணணும், பஸ் எத்தனை மணிக்கு பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பிளானிங் தான். அதனால் பிளானிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு புதுசான விஷயம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது தான். ஆனால் இப்போ இது ஒரு செயற்கை நுண்ணறிவு முகவர், அதாவது நம்ம ஒரு ஏஐயோட ஏஜென்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஏஐயோட ஏஜென்ட்ன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிற மாதிரி அந்த சாஃப்ட்வேரால் யோசிக்க முடியாது. அதனால் நம்ம அந்த சாஃப்ட்வேர் எப்படிலாம் வேலை செய்யணுங்கிறத நாம் தான் திட்டமிட்டு கொடுக்கணும். சரிங்களா? அதனால் செயற்கை நுண்ணறிவு முகவர், அதாவது ஒரு ஏஐ ஏஜென்ட் தனது இலக்கை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை தீர்மானிக்க பிளானிங் ரொம்ப முக்கியம். உதாரணமாக, தாயார் தினசரி செயல்களை திட்டமிடுகிறார். ஆம், நம் வீட்டில் இருக்கும் தாயார் தினசரி, எடுத்துக்காட்டாக இன்று விருந்தாளிகள் வருகிறார்கள் என்றால் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்னென்னலாம் வாங்கிட்டு வரணும், அவங்க எவ்ரிடே அவங்க வந்து திட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி திடீர்னு நம்ம ஒரு முக்கியமான விருந்தினரோட கல்யாணத்துக்கு போகணும், அது எப்படி போகிறதுன்றது திட்டமிடுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம சென்னையில் இருக்கோம், கல்யாணம் வந்து டெல்லியில் நடக்குது, அதுக்கு நம்ம திட்டமிடுவோம். என்னைக்கு போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோமா, ட்ரெயினில் போகிறோமா, ஓகே, இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகிறோம், அங்கேருந்து மண்டபத்துக்கு எப்படி போகிறோம், என்ன ட்ரெஸ் போட்டு போகிறோம், என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம், என்ன பட்ஜெட், இது எல்லாமே வந்து நம்ம திட்டமிடுவோம். சரிங்களா? இது வந்து ஒரு மனுஷனாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் தானாக நம்ம பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆனால் ஒரு ஏஐ ஏஜென்ட், அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சார்பாக ஒரு சில வேலைகளை செய்ய போகுது. நம்ம ஒரு சில சாஃப்ட்வேர் எழுத போகிறோம். இப்போ அந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி செயல்படணுன்றதை அது திட்டமிடணும். சரிங்களா? அது எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக விநியோக பணியை செய்யும் தானியங்கி இயந்திரம், அதாவது ஒரு டெலிவரி ரோபோ. இப்போ நான் வந்து ஒரு டெலிவரி ரோபோவை டிசைன் பண்ண போகிறேன். அந்த ரோபோ என்ன பண்ண போகுது, முதல்ல என்ன பண்ணுது, ரெண்டாவது என்ன பண்ணணும், மூணாவது என்ன பண்ணணும், கடைசியாக கரெக்டான ஆள்கிட்ட போய் கரெக்டான பொருள் வந்து சேர்க்கணும். சரிங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு பிளான் பண்ணணும். அது எப்படி பிளான் பண்ணுறது? ஸோ அந்த பிளானிங்க்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம 2 பார்க்க போகிறோம். ஒன்று ஹைராரிக்கல், இன்னொன்று ரியாக்டிவ். எந்த ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுறோம்னாலும் முதல்ல வந்து நம்ம ஒரு துவக்க நிலையில் இருப்போம். அதாவது எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அடுத்து எங்கே போய் சேர்றோங்கிறது வந்து இலக்கு நிலை. சரிங்களா? இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து நாம் ஒரு சில சின்ன வேலைகளாக செஞ்சுட்டு இருப்போம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா செயல் 1, செயல் 2. எடுத்துக்காட்டாக நம்ம வந்து இங்கேருந்து டெல்லிக்கு கல்யாணத்துக்கு போகிறதா சொன்னோம் இல்லைங்களா? முதல்ல நம்ம என்ன செய்யணும், முதல்ல டிக்கெட்டை புக் பண்ணணும், டெல்லிக்கு டிக்கெட் புக் பண்ணணும். அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு டாக்ஸியை புக் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும், அடுத்து வந்து நம்ம ட்ரெஸ்லாம் பேக் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு செயலாக பண்ணணும். ஒவ்வொரு செயலாக பண்ணி கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நம்மளோட இலக்கு நிலைக்கு போக போகிறோம். இலக்கு நிலை என்ன, நம்ம வந்து அந்த மேரேஜ் வந்து அட்டன் பண்ணுறது டெல்லியில் போயிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம நிறைய செயல் செய்யணும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஒவ்வொரு செயலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முன் நிபந்தனை இருக்கும். எடுத்துக்காட்டாக நான் வந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என் ட்ரெஸ்லாம் நான் பேக் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? நான் ஃப்ளைட்டை பிடிச்ச பிறகு ட்ரெஸ்லாம் பேக் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு வந்து ஒரு சில முன் நிபந்தனை இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அது முடிஞ்ச பிறகு அதோட விளைவுன்னு ஒன்று இருக்கும். அந்த விளைவு வந்து அடுத்த செயலுக்கான ஒரு உள்ளீடாக இருக்கலாம். சரிங்களா? அது மாதிரி செயல் 2, செயல் 3, இந்த எல்லா செயல்களும் சேர்ந்து கடைசியாக நம்மளுடைய இலக்கு நிலைக்கு நாம் போய் அடைகிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக செமஸ்டர் இறுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஒரு இறுதி தேர்வு ஒரு யூனிவர்சிட்டியில் எப்படி கண்டக்ட் பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு திட்டம் போடணும். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணணும், அந்த செமஸ்டர் தேர்வுக்கு ஒரு ஸ்கெடியூல் போடணும். அந்த ஷெடியூல் வந்து பசங்களுக்கு சர்க்குலேட் பண்ணணும். அடுத்தது வாதியர்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும். அடுத்து ஆசிரியர்களுக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணி கொடுக்கணும். அதை ஒருத்தர் வந்து மாடரேட் பண்ணி கொடுக்கணும், அதாவது செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது பிரிண்ட் ஆகணும். சரிங்களா? அப்புறம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும். எக்ஸாம் கண்டக்ட் பண்ண பிறகு அந்த பேப்பர் வந்து அந்த ஆசிரியர் வந்து திருத்தணும். அதை திருத்தின பிறகு அதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும். இது வந்து ஒரு ஆர்டர். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ஃப்ளோவில் தான் நடக்கணும். அதாவது கொஷின் பேப்பரே வாதியர் எடுக்காமல் நம்ம பரீட்சை எழுத முடியுமானா முடியாது. ஃபேக்கல்ட்டி வந்து பேப்பர் திருத்தாமல் ரிசல்ட் போட முடியுமானா முடியாது. அதனால் ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு வந்து ஒரு சில முன் நிபந்தனை இருக்குது. அதாவது ரிசல்ட் போடணும்னா முன் நிபந்தனை என்ன,
பேப்பர் திருத்திருக்கணும். பேப்பர் திருத்தணுன்னா முன் நிபந்தனை என்ன? பையன் பரீட்சை எழுதியிருக்கணும். பையன் பரீட்சை எழுதணுன்னா முன் நிபந்தனை என்ன? ஃபேக்கல்ட்டி கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது எல்லா செயல்களும் சேர்ந்து தான் நம்மளோட இலக்கு நிலைக்கு போய் சேரப்போகிறோம். முதலாவதாக அடுக்குமுறை திட்டமிடல் அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஏஐயில், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், அடுக்குமுறை திட்டமிடல் என்பது ஒரு தீர்வுக்கான அமைப்பாக செயல்படுகிறது. இதில் பெரிய இலக்குகளை சிறிய துணை இலக்குகளாக பிரித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை திட்டமிடுகிறது. அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரே நேரத்தில் பெரிய ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்ன ப்ராப்ளமாக பிரிக்கலாம். அதாவது சிறிய துணை ப்ராப்ளங்களாக பிரிக்கிறோம். அதே மாதிரி அதை வந்து திரும்பவும் துணை ப்ராப்ளங்களாக பிரிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரோம். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது வந்து நம்மளுக்கு அது வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இலக்கு தொடர்ச்சியாக துணை இலக்குகளாக பிரிக்கப்பட்டு, அதாவது பெரிய இலக்கு துணை இலக்குகளாக பிரிக்கப்படுது. அந்த துணை இலக்கு மீண்டும் துணை இலக்குகளாக பிரிக்கப்படுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டே போய் கடைசியில் ரொம்ப சின்ன இலக்கு, அதாவது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வேலையை வந்து நம்ம அதோடு நிறுத்திக்கிறோம். சரிங்களா? அந்த அளவுக்கு சுருக்கிக்கிட்டு போகிறோம். ஸோ ஒவ்வொரு அடுக்குமுறையும் தனித்தனியாக திட்டமிடப்பட்டு, அதாவது லேயர் 1, அதாவது லேயர் 1 வந்து என்னென்ன வேலைகள் இருக்குது, அடுத்து லேயர் 2 என்னென்ன வேலைகள் இருக்குது, அது மாதிரி பல லேயர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம பிளான் பண்ணுறோம். கடைசியாக ஒவ்வொரு லேயர்லையும் வேலையை முடிக்கும்போது நம்ம ஒன்று வந்து அதை இன்டகிரேட் பண்ணுறோம், சேர்த்து நம்ம கடைசி இலக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம். இப்படி தான் வந்து நம்ம ஹைரார்க்கிக்கல் பிளானிங் வந்து ஒர்க் ஆகுது. இப்படி சுருக்கிக்கிட்டே வரதால், அதாவது ஒரு பெரிய வேலையை சின்ன வேலைகளாகவும் மேலும் சின்ன வேலைகளும் சுருக்கிட்டே வரதால் நம்மளுக்கு வந்து சிக்கல் வந்து குறையுது, குழப்பங்கள் வந்து குறையுது, ரொம்ப சுலபமாக நம்மளால் அதை வந்து சால்வ் பண்ண முடியுது. இதுதான் வந்து ஹைரார்க்கிக்கல் பிளானிங்கோட அட்வான்டேஜ். அதாவது எங்கெங்கெல்லாம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இருக்கோ, ரொம்ப சிக்கலான ப்ராப்ளம் இருக்கோ, அந்த மாதிரி சிக்கலான ப்ராப்ளங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளங்களாக பிரித்து சால்வ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரொம்ப அது ஈஸியாகிடுது. இதுதான் வந்து ஹைரார்க்கிக்கல் பிளானிங்கோட ஒரு அட்வான்டேஜ். ஒரு சிறிய உதாரணம், முதல்ல வந்து நம்மளுடைய மொத்த இலக்கு வந்து உயர்நிலை இலக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு உயர் இலக்கு. இல்லை நான் மும்பையில் போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுங்கிறது ஒரு உயர் இலக்கு. சரிங்களா? ஸோ அந்த உயர் இலக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், சிறு துணை இலக்குகளாக பிரிக்கிறோம். இங்கே எடுத்துக்காட்டுக்காக துணை இலக்கு 1, துணை இலக்கு 2 என்று கொடுத்திருக்கிறேன். ஆனால் அது துணை இலக்கு 3, 4, 5 எத்தனை வேணால் இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் அப்படி இங்கே கொடுத்துருக்கேன். அப்புறம் துணை இலக்கை மேலும் துணை இலக்குகளாக பிரிக்கலாம். கடைசியாக நடவடிக்கை 1, நடவடிக்கை 2, அந்த மாதிரி நடவடிக்கை 3, 4 அப்படி இருக்கும். இப்போ இந்த எல்லா நடவடிக்கைகளையும் நடத்தி முடிச்சிட்டோம்னாக்க இதெல்லாம் ஒன்றாக இணைந்து உயர்நிலை இலக்கை நம்ம அடைய போகிறோம். இதுதான் வந்து அடுக்குமுறை திட்டமிடலோட ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது வந்து ஒரு வரைபட ரீதியான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒரு சிறு எடுத்துக்காட்டு, ஒரு சிறு விழா உணவு தயாரிப்பு. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு டின்னர் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு ஹைரார்க்கிக்கல் பிளானிங் மூலமாக எப்படி பண்ணலாங்கிறதுக்கான ஒரு கற்பனை. சரிங்களா? ஸோ டாப் லெவலில் என்ன பெரிய ப்ராப்ளம் என்ன, ஒரு விழாவுக்கு உணவு தயாரிக்கணும். சரிங்களா? அதை வந்து நான் 4 துணை பணிகளாக பிரிக்கிறேன். அது என்ற 4 துணை பணிகள். ஒன்று வந்து உணவு பட்டியல் திட்டமிடல், அதாவது என்னென்ன மெனு, வாட் இஸ் த மெனு, நான் என்ன வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, எத்தனை ஸ்வீட்டு, எத்தனை காரம், சரி என்ன பட்ஜெட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு துணைப்பணி. ஓகேங்களா? அடுத்து மூலப்பொருட்கள் கொள்முதல், அதாவது முதல்ல உணவு பட்டியலை திட்டமிட்ட பிறகு தான் நம்ம என்னென்ன மூலப்பொருள் வாங்கணுன்றது முடிவு பண்ண முடியும். உணவுப் பொருளை திட்டமிடாமல் நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மூலப்பொருட்கள் கொள்முதல் பண்ணுறதுக்கு என்ன ப்ரீ கண்டிஷன், உணவுப் பொருள் என்னன்றதை நம்ம டிசைட் பண்ணிடணும். அதாவது மளிகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக போகிறோம், என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் போகணும். சரிங்களா? அதுதான் ப்ரீ கண்டிஷன். அதே மாதிரி மூலப்பொருட்கள் கொள்முதல் பண்ண பிறகு நம்ம சமையல் செய்ய போகிறோம். சரிங்களா? அது வந்து 3வது பணி. இப்போ சமையல் செய்கிறதுக்கு வந்து மூலப்பொருட்கள்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதான் ப்ரீ கண்டிஷன். மூலப்பொருட்கள் கொள்முதல் தான் வந்து சமையல் செய்தலுக்கு ப்ரீ கண்டிஷன். சரிங்களா? அப்புறம் சமையல் செய்த பிறகு என்ன பண்ண போகிறோம், பரிமாற போகிறோம். இப்போ பரிமாறுறதுக்கு என்ன ப்ரீ கண்டிஷன், சமையல் செய்தல். சரிங்களா? ஸோ முதல்ல உணவு பட்டியல் திட்டமிடல் பண்ணுறோம். இப்போ அந்த உணவு பட்டியல் திட்டமிடலை மேலும் நான் வந்து பிரிக்கலாம், துணை பணிகளாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எங்கள் மாமா கிட்ட ஒரு இன்புட் கேட்குறேன், எங்கள் சித்தப்பா கிட்ட ஒரு இன்புட் கேட்குறேன், வேறு ஒரு செஃப் கிட்ட ஒரு இன்புட் கேட்குறேன், வேறு ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்டர் கிட்ட ஒரு இன்புட் கேட்குறேன். ஸோ இதெல்லாம் நான் இன்டகிரேட் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு உணவு பட்டியலை வந்து நான் திட்டமிடலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து மூலப்பொருள் கொள்முதலையும் வந்து அது நான் ஃபர்தராக வந்து நிறைய பேர் வந்து நிறைய துணைப்பணிகளாக பிரிக்கலாம். ஏன்னால் எவ்வளோ தூரம் துணைப்பணிகளாக பிரிக்க முடியுமோ பிரித்து அதை எவ்வளோ சிம்பிள் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சமையல் செய்தலை அகைன் நிறைய துணைப்பணிகளாக பிரிக்கலாம். அதில் வந்து காய்கறி நறுக்குதல்ன்றது ஒரு பணி, அதுக்கு ஒரு 2-3 பேர். சரிங்களா? வேக வைத்தல்ன்றது ஒரு பணி, மசாலா போடுறது வந்து ஒரு பணி, அந்த மாதிரி வந்து நிறைய பணிகள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? பரிமாறுதல் அதே மாதிரி அதுவும் வந்து பல நிலைகளாக இருக்கலாம். இது வந்து ஒரு சிறிய உதாரணம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். அடுக்குமுறை திட்டமிடலில் ஒரு கேஸ் ஸ்டடி. நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டு ரோபோ,
அதாவது நம்ம வந்து ஒரு ரோபோ வந்து தயாரிக்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து ஒரு பணியாளராக அவர் வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறோம். அவரோட பணி என்னென்னா தேநீர் தயாரிக்கணும். சரிங்களா? ஒரு சின்ன வேலை தான் கொடுக்குறோம். ஒரு வீட்டு ரோபோ தேநீர் தயாரிக்க ஹைராரிக்கல் பிளானிங் முறையை பயன்படுத்தி பணிகளை திட்டமிட வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. ஸோ இப்போ இந்த இலக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பல துணை பணிகளாக பிரிக்க போகிறேன் ஹைராரிக்கல் பிளானிங்கை பயன்படுத்திக்கிட்டு. இப்போ ரோபோ ஒரே நேரத்தில் அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டமிடுவதற்கு பதிலாக முழுமையான பணியை துணை பணிகளாக பிரிக்கிறது. அதாவது ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் ரோபோவில் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுது, ரோபோ வந்து மொத்த வேலையை சின்ன சின்ன வேலையாக பிரிச்சுக்குது. சரிங்களா? அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் முதல்ல செய்யுது. ஒரு சின்ன வேலை 1, சின்ன வேலை 2, சின்ன வேலை 3, சின்ன வேலை 4, இது 4 சேர்ந்தால் மொத்த வேலை. இப்போ இந்த சின்ன வேலை 1 முதல்ல செய்யுது. ஏன்னா அதான் ப்ரீ கண்டிஷன் ஃபார் சின்ன வேலை 2. அந்த சின்ன வேலை 2 தான் ப்ரீ கண்டிஷன் ஃபார் சின்ன வேலை 3. சரிங்களா? இப்படியே போயிட்டு கடைசியாக நம்மளோட சொல்யூஷன் வந்து கொடுக்குறோம். இப்போ உயர்நிலை இலக்கு, நம்மளுக்கு என்ன உயர்நிலை இலக்கு? தேநீர் தயாரி. அந்த தேநீர் தயாரின்றது ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து நம்ம அந்த ரோபோ கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ அந்த ரோபோவுக்கு வந்து நான் வந்து இப்போ பிளான் பண்ணுறேன், ஒரு ஹைராரிக்கல் பிளானிங் மாதிரி பிளான் பண்ணுறேன். இந்த தேநீர் தயாரிங்கிறத ஒரு பெரிய வேலையை நான் சின்ன சின்ன வேலைகளாக பிரிக்க போகிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக இங்கே ஒரு 5 வேலையை நான் பிரிக்கிறேன். அது ஒவ்வொன்றும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல தண்ணீர் கொதிக்க வைக்க அப்படிங்கிறது ஒரு துணைப்பணி. சரிங்களா? அதாவது வந்து அந்த ஹைராரிக்கலில் போட்டுக்கோங்களேன். இந்த கடைசியில் தண்ணீர் கொதிக்க வைக்க. அதுக்கு அடுத்து வந்து கப் தயார் செய். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து இன்னும் 2, 3 இருக்குது. அது அடுத்த ஸ்லைடில் வரும். சரிங்களா? இப்போ தண்ணீர் கொதிக்க வைக்க அப்படிங்கிறது வந்து ஒரு துணைப்பணி. இப்போ அந்த தண்ணீர் கொதிக்க வைக்கன்றதில் திரும்பவும் அது கீழே வந்து துணைப்பணிகள் இருக்கலாம். சரிங்களா? அது அடுத்து லேயர் 3க்கு போகிறேன் நான். இப்போ வந்து சமையலருக்கு செல், ஒரு கிச்சனுக்கு போங்க, அது வந்து ஒரு வேலை. அப்புறம் அங்கேருந்து ஒரு கெட்டில் கையில் எடுங்க, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுங்க, அப்புறம் கெட்டில் வந்து ஆன் பண்ணுங்க. ஸோ இதை வந்து தண்ணீர் கொதிக்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். சரிங்களா? அதே மாதிரி கப் தயார் செய், அதாவது சர்வ் பண்ணுறது ஒரு கப் வேணும் இல்லைங்களா? இப்போ ஒரு சுத்தமான கப்பை எடு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கபோர்ட்லேருந்து எடுங்க, அதை வந்து ஒரு டேபிளில் வைங்க. ஸோ இது வந்து ஒரு டாஸ்க். அடுத்து டீ பேக், அதாவது வந்து ஒரு டீ பேக் வைப்போம் இல்லைங்களா, ஒரு கப்புக்குள்ளே சுடு தண்ணி ஊற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு டீ பேக் வந்து எடுத்து அந்த கப்புக்குள்ளே போடு அப்படிங்கிறது ஒரு துணைப்பணி, 3வது துணைப்பணி. சரிங்களா? இப்போ 4வது துணைப்பணி கொதித்த தண்ணீரை வார்த்து, அதாவது எடுத்து ஊற்று. ஏதாவது கெட்டில் வந்து சுடு தண்ணி இருக்குது, இங்கே கப் இருக்குது, கப்பில் வந்து டீ பேக் வச்சுட்டோம். இப்போ இந்த டீ பேக் இருக்கிற கப்பில் வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றணும். சரிங்களா? ஸோ தண்ணீர் கொதிக்க காத்திரு, என்ன தண்ணி சூடாகிடுச்சான்னு செக் பண்ணணும். சூடாக இருக்கிற தண்ணி தான் ஊற்ற முடியும், அப்போ தான் டீ சூடாக இருக்கும். அப்புறம் வந்து அது கொதிச்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு கெட்டில் எடுத்து கப்பில் வந்து தண்ணீர் ஊற்றுங்க. இது வந்து 4வது துணைப்பணி. சரிங்களா? இப்போ அந்த கப்பில் எல்லாமே ரெடியாக இருக்குது. சரிங்களா? கடைசியாக பணி என்ன? அதான் சர்வ் பண்ணுறது, பரிமாறுறது. சரிங்களா? தேநீர் அளி. சரிங்களா? இப்போ அது என்ன பண்ணுது, இப்போ இந்த கப்பை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரேயில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரே வந்து அப்படியே நவுத்திக்கிட்டு போய் பயனாளர் எங்கே இருக்கிறார், நம்மள ஓனர் எங்கே இருக்கிறார், அவர்கிட்ட போய் அவருக்கு வந்து டீ வந்து சர்வ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அடுக்குமுறை திட்டமிடல். இப்படி தான் வந்து ஒரு ரோபோ வந்து நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ வந்து முதல்ல வந்து தண்ணீர் கொதிக்க வைக்கிறதுக்கு ரோபோவுக்கு நம்ம ட்ரைன் பண்ணணும். ரோபோ நீ தண்ணீர் கொதிக்க வைக்கணும் என்ன பண்ணணும், முதல்ல வந்து ஹவ் டு லிஃப்ட் த கெட்டில், அந்த கட்டில் வந்து க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணணும், அதை லிஃப்ட் பண்ணணும், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் வந்து டீட்டெயில் ட்ரைனிங் தேவைப்படும். அதாவது கெட்டிலில் தண்ணீரை ஊற்றுன்னு நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம், ஆனால் ஒரு ரோபோ அதை பண்ணுறதுக்கு நம்ம ரோபோக்கு நிறைய இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இதை சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு மூலதனமாக வச்சுக்கிட்டு நிறைய ப்ராப்ளங்களை நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஹைராரிக்கல் திட்டமிடலுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததாக ரியாக்டிவ் பிளானிங், இது வந்து அடுத்த பிளானிங். இதுக்கு முன்னாடி ஹைராரிக்கல் பிளானிங் பற்றி பார்க்கும்போது அங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளோ பெரிய சிக்கலான ப்ராப்ளமாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமாக சின்ன சின்ன ப்ராப்ளமாக பிரிச்சுருவோம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ ரியாக்டிவ் பிளானிங் பற்றி பார்ப்போம். எதிர்வினை திட்டமிடல். ரியாக்டிவ் பிளானிங் என்பது முன்கூட்டியே திட்டமிடாமல் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு உடனடி முடிவுகளை எடுக்கும் செயற்கை நுண்ணறிவு முறையாகும். அதாவது நான் 100% பிளான் பண்ணிட முடியாது. நான் பிளான் பண்ணியிருப்பேன், ஆக்சுவலாக ஃபஸ்ட் இதை பண்ணணும், செகண்ட் இதை பண்ணணும் பிளான் பண்ணியிருப்பேன். பட் அந்த சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு, எடுத்துக்காட்டு வந்து இப்போ ஹீட் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து ஒரு ஃபயர் ஆகுது, இல்லை ஒரு தண்ணி வருது, மழை பெய்யுது, சரிங்களா, இல்லை ஒரு கார் வந்து வேகமாக குறுக்கில் வருது, யாரோ ஒருத்தர் கீழே விழ போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சூழ்நிலையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய போக்கை நீங்கள் மாற்றுறீங்க. என்னதான் முன்கூட்டியே நிறைய அறிவுகளை உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் இந்த சூழ்நிலை வந்து நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அதுதான் வந்து ரியாக்டிவ் பிளானிங். நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் பிளானிங் தான் வந்து ஒரு சூட்டபிளான பிளானிங் சொல்யூஷனாக இருக்கும். இது மிகவும் வேகமாக செயல்படுகிறது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு செயலை மட்டுமே தேர்வு செய்து அதனை செயல்படுத்துகிறது. அது ஒன்று எடுக்கும், அது பண்ணும், அதில் வந்து என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணும், அதில் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கும், அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும், அப்படியே போயிட்டுருக்கும். சரிங்களா? ஒரு உதாரணம், தானியங்கி வாகனங்கள், அதாவது அட்டானமஸ் வெஹிக்கிள். நம்ம ஊருக்கு இன்னும் அதிகமாக வரலை, வெளிநாடுகளில் இருக்குது. அந்த தானியங்கி வாகனங்கள் எப்படின்னா, உள்ளே வந்து டிரைவர் இருக்க மாட்டாங்க,
ஸோ காரே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கும், அது சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு அதே போய் நிறுத்திடும். சரிங்களா? இப்போ வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் வருவாங்க, அதாவது பாதசாரிகள் வருவாங்க, சைக்கிள் வரும், எதில் ஒரு கார் வரும், ஒருத்தர் கிராஸ் பண்ணுவாங்க, சிக்னல் போடுவாங்க. இது எல்லாமே இது வந்து சென்ஸ் பண்ணணும். இப்போ ரெட் சிக்னல் போட்டால் இது வந்து பிரேக் போட்டு நிறுத்தணும். முன்னாடி யாரோ கிராஸ் பண்ணுறாங்கன்னா பிரேக் போட்டு நிறுத்தணும். சரிங்களா? திருப்பி க்ரீன் சிக்னல் போட்டாங்கன்னா இது திருப்பி இன்ஜின் ஆன் பண்ணி போகணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார் வந்து நிறைய இன்புட்டை வந்து நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்கும், அந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் கொடுக்கும். அது அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் வந்து டைனமிக்காக எடுத்துகிட்டு போகும். நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. அதாவது நம்ம சொல்லலாம், சார் இங்கேருந்து அங்கே வரது எவ்வளோ நேரம் ஆகும் சார், சொல்ல முடியாது சார், டிராஃபிக் அதிகமான லேட் ஆகும் சார். இப்போ டிராஃபிக் அதிகமானன்றது என்னது, ஒரு டைனமிக் சுச்சுவேஷன். அப்போ அந்த டைனமிக் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி என்னுடைய பிஹேவியர், என்னோட ரிசல்ட் எல்லாமே மாறுது. இதுதான் வந்து ரியாக்டிவ் பிளானிங். இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம்ஸ்லாம் வந்திருக்கு. எடுத்துக்காட்டாக வந்து இப்போ மாப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்துருச்சு. அந்த ரோபோட் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வீடு பூரா அப்படியே மாப் பண்ணிகிட்டே போகும். அங்கே ஏதோ உங்கள் செவரு இடிக்குதுன்னா அங்கே நிறுத்திக்கும், அப்படியே ரிட்டன் யூட்டன் போட்டுக்கும். ஸோ அது புரிஞ்சுக்குது, ஓகே நம்ம செவரு டெட் எண்ட் வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம போய் மாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வருது. இப்போ நடுவில் வேறு ஏதோ ஒரு அப்ஸ்டக்கிள் இருக்க, ஒரு சேர் இருக்குன்னா திரும்பி கட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ரியாக்டிவ் பிளானிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வந்து இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்ட், நம்ம சூழ்நிலை. இப்போ அந்த சிஸ்டத்தில் வந்து கண்டிப்பாக நிறைய சென்சார்ஸ் இருக்கணும். எடுத்துக்காட்டாக வந்து ஒரு எல்டிஆராக இருக்கலாம், ஒரு கேமராவாக இருக்கலாம், இல்லை ஒரு ரேடாராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு சென்சாராக இருக்கலாம். சரிங்களா? அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்லேருந்து டேட்டா வாங்கிட்டே இருக்கும். வாங்கிட்டு பர்செப்ஷன் மாடியூல், ஸோ அதுக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குது, இதப்பா டேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அது வந்து சென்ஸ் பண்ணுது, ஓகே இன்றைக்கி சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது கண்டிஷன் ஆக்ஷன் ரூல்ஸில் போய் கேட்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த டேட்டாவுக்கு இந்த இன்புட்டுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ஆக்ஷன் ரூலில் போய் கேட்கும். அப்புறம் அந்த கண்டிஷன் ஆக்ஷன் ரூல் வந்து என்ன பண்ணும், இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணும். இந்த ஆக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணு, பிரேக்கை போடு, லைட் ஆன் பண்ணு, வைப்பரை ஆன் பண்ணு. சரிங்களா? ஒரு ஆக்ஷன் வந்து சொல்லும். ஸோ அது ஒரு ஆக்ஷன் சொன்ன பிறகு ஆக்சுவேட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்சுவேட்டர் தான் அந்த ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிற ஒரு சில காம்போனன்ட். ஸோ ஒரு சென்சார்ஸ்லாம் இருக்கிற ஒரு அமைப்பு தான் வந்து ரியாக்டிவ் பிளானிங் சிஸ்டம். ஏன்னா அதனால தான் அதோட என்விரான்மெண்ட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். ஒரு சிறிய கேஸ் ஸ்டடி ரியாக்டிவ் பிளானிங்க்கு. நம்மளோட இலக்கு என்னென்னா, தானியங்கி வாகனத்தில் ரியாக்டிவ் பிளானிங் முறையை பயன்படுத்தி பணிகளை திட்டமிட வேண்டும். ஒரு தானியங்கி வாகனங்கள், அதாவது செல்ஃப் டிரைவிங் காரே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, அது வந்து நம்ம ஒன்று தயாரிக்கணும், அதுதான் நம்மளோட இலக்கு. சரிங்களா? அதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முக்கிய கூறுகள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கார் இருக்கணும் நம்மக்கிட்ட, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கண்டிப்பாக நிறைய சென்சார்ஸ் இருக்கணும். அந்த சென்சார்ஸ்லாம் வந்து அந்த காரில் எதுக்கு பயன்படுதுனாக்கா, நம்ம முன்னாடி ஏதோ அப்ஸ்டக்கிள் இருக்குதா, சரிங்களா, ஏதோ மழை பெய்யுதா, இல்லை ஏதோ சிக்னல் போட்டிருக்கிறாங்களா, இல்லை யாரோ ரோடை கிராஸ் பண்ணுறாங்களா, நம்ம பின்னாடி யார் வராங்க, ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய சென்சார்ஸ் தேவைப்படும். சரிங்களா? அந்த சென்சார்ஸ் ஃபியூஷன், ஒரு நிறைய கேமரா கூட இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கூறு. சரிங்களா? அடுத்து உணர்வு தொகுதி. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கேமரா இருக்குது, இந்த கேமரா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், என்னத்தை உணர்றோம்னா பாதசாரி கிராஸ் பண்ணுறாரு, ஒரு வாகனம் எதிரில் வருது, சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ஒட்டி வராரு. சரிங்களா? நம்ம வந்து அந்த லேண்ட்லேருந்து தள்ளி போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம உணர்வு பண்ணுறோம். சரி, அந்த உணர்வு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது பாதசாரி கிராஸ் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ உணர்வு தொகுதி வந்துருச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நடத்தை கணிப்பு. இப்போ ஒரு பாதசாரி வராரு இல்லைங்களா, நம்ம வந்து கணிக்கணும், அந்த பாதசாரி எப்படி வராரு, எந்த டைரெக்ஷனில் வராரு, எவ்வளோ வேகமாக போகிறாரு, அவர் நம்ம கிராஸ் பண்ணிடுவாரா, பண்ண மாட்டாரா, இல்லை நம்ம பின்னாடி வர வாகனம் வந்து நம்மளை இடிக்க வருதா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணிக்கணும், அதோட பேட்டர்ன் வச்சு கணிக்கணும். ஸோ அப்படி கணிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கூறு. சரிங்களா? அடுத்து திட்டமிடல். ஓகே, அதாவது சென்சாரை வச்சு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அதாவது வாகனம் வருது, சைக்கிள் வருது, பாதசாரி வரது ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அவங்க எந்த வேகத்தில் போகிறாங்க, அவங்க எப்படி செயல்பட போகிறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து டெசிஷன் எடுக்கணும், நான் வந்து இப்போ பிரேக் பண்ணணுமா, இயக்க திட்டமிடல், இல்லை நான் வந்து கொஞ்சம் ரைட் கட் பண்ணணுமா, இல்லை லெஃப்ட் கட், இல்லை நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, சரிங்களா, இல்லை இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா. ஸோ இதெல்லாம் வந்து இயக்க திட்டமிடல். சரிங்களா? தடைகள் தோன்றும் போதெல்லாம் பாதனை உடனடியாக மாற்றுகிறது. டக்குன்னு எதிர் பிரேக் போடுறேன், இல்லை லெஃப்ட் எடுக்கிறேன், ரைட் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து இயக்க திட்டமிடல். இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய கூறு. ஸோ ஒரு ரியாக்டிவ் பிளானிங்னா கண்டிப்பாக ஒரு சென்சார் ஃபியூஷன் இருக்கணும், அங்கே ஒரு உணர்வு தொகுதி இருக்கணும். அது எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, நடத்தை கணிப்பு இருக்கணும், அடுத்து இயக்க திட்டமிடல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம ரியாக்டிவ் பிளானிங் வந்து பண்ண முடியும். ஒரு உதாரணம், இப்போ நான் ஒரு தானியங்கி கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், அது வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் ஓடிட்டு இருக்குது. அது வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கலாமே, ஒரு தானியங்கி கார், ஒரு டிரைவரே இல்லாத ஒரு கார், ஒரு குடியிருப்பு பகுதியில் வேறு அங்கே நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? மரங்கள் இருக்குது, ரோட்டில் வந்து குழி இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சிறுவன் பந்து பிடிக்க சாலையில் திடீரென ஓடுகிறான். அதாவது நம்ம காரில் போகிறோம், திடீர்னு ஒரு பையன் வந்து ஒரு பந்து எடுக்கிறதுக்காக வேகமாக ஓடி வரான். சரிங்களா?
கார் உடனடியாக சிறுவனை உணர்கிறது. அதான் 2வது போன ஸ்லைடில் பார்த்தோம். சரிங்களா? சிறுவனை உணர்கிறது. ஒருத்தர் ஒரு பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணுறாரு அப்படின்றது உணருது. அப்போ என்ன பண்ணுது? தற்போதைய பாதையை நிறுத்தி அவசரமாக பிரேக் செய்கிறது. ஏன்னா நான் இப்படியே இதே வேகத்தில் போனால் அந்த பையனை நான் இடிச்சிருவேன். அது சென்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பிரேக் மேலே அப்ளை பண்ணி பிரேக் போட்டு வண்டியை நிறுத்துது. சரிங்களா? அடுத்து பின்னால் வரும் வாகனங்களையும் கண்காணிக்கிறது. அதாவது முன்னாடி ஒரு பையன் வரான், பிரேக் பண்ணுன்றது மட்டும் பார்த்தா பத்தாது. இப்போ நான் பிரேக் போடுறதால பின்னாடி இருக்கிறவன் என்ன இடிச்சிருவானா, சைடில் இருக்கிறவன் எவனோ ஒருத்தன் வந்து என்ன இடிச்சிடும், அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ பிரேக் போடுறதுக்கு முன்னாடி முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும், சைட்லையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரேக் போடுறது தான் நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ரியாக்டிவ் பிளானிங் சிஸ்டம். இந்த அனைத்து செயல்களும் சில நொடி பொழுதுகளில் நிகழ்கின்றன. ஏன்னா இப்போ ஒரு சாலை போக்குவரத்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது வந்து ஒரு 2-3 வினாடி ஒரு நேரத்தில் தான் நடக்குது. நம்மளுடைய ஒரு கவனக்குறைவால் தான் நடக்குது. ஒரு 3 வினாடி கவனக்குறைவால் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அந்த 2-3 வினாடிகள் வந்து முக்கியம். நம்ம எழுதுகிற ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து டிலே எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பிரேக் போடுறதுக்கு யோசிச்சு பிரேக் போடுறது டைம் எடுத்துக்கிச்சுன்னா நம்ம அதை இடிச்சிடுவோம். சரிங்களா? ஸோ நம்ம எல்லா டெசிஷனும் ஒரு மில்லி செகண்டில் எடுத்து வித்தின் ஏ செகண்ட் வந்து அதை நம்ம அப்ளை பண்ணிடணும். பிரேக் போடுறோமோ, கட் பண்ணுறோமோ, என்ன பண்ணுறோமோ பண்ணிடணும். சரிங்களா? இப்படி பண்ணால் தான் ஒரு தானியங்கி கார் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காராக இருக்க முடியும். சுருக்கமான பின் விளக்கம். முதல்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, திட்டமிடல்னா என்னன்னு பார்த்தோம். அது எவ்வளோ முக்கியங்கிறத பார்த்தோம். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் நாம் பண்ணுறோம். பட் கம்ப்யூட்டர் அப்படி பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் என்ன பண்ணணுங்கிறத நம்ம தான் சொல்லணும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, செயற்கை நுண்ணறிவு மூலமாக சொல்லும்போது நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் வந்து நம்ம ஏஐயில் திட்டமிடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்குறோம். அப்புறம் அடுக்குமுறை திட்டமிடல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பெரிய ப்ராப்ளம், அப்புறம் அது சின்ன சின்ன ப்ராப்ளமாக பிரிக்கும், அப்புறம் சின்ன சின்ன ப்ராப்ளமாக பிரிக்கும், அப்போ கடைசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி டோட்டல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்ததாக எதிர்வினை திட்டமிடல், அதாவது ரியாக்டிவ் பிளானிங். எப்பப்பெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டை நம்ம சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய போக்கை நம்ம மாற்றிக்கணுமோ அந்த மாதிரி சூழ்நிலையை, அந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்குலாம் வந்து எதிர்வினை திட்டமிடல் தான் சூட்டபுளாக இருக்கும். அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். சில கேஸ் ஸ்டடிகளையும் பார்த்தோம். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.